பார்த்துட்டு முத்து வந்து சாப்பாடு வாங்கிட்டு போவார். சாப்பாடு வாங்கிட்டு போகும்போது மனோஜ் வந்து ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் கடலாம் அடைச்சிரும், நீ தான் பசிக்குன்னு அழுவ, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மனோஜ் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது முத்து வந்து அட்வைஸ் பண்ணுவார், இதுக்கு நீ முன்னாடி இந்த பணத்தை கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னே, இவ்வளோ நேரம் நீ சாப்பிட்டியா என்கிட்ட சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நீ நான் பசியில் இருந்தேன், நீ சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் நான் சாப்பிட்டேன், பாசமாக இருக்கிற மாதிரி நடித்து என்கிட்ட கடையை எழுதி வாங்கிடலான்னு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்வார். அதுக்கு முத்து வந்து, உங்ககிட்ட ஏமாற்றி கடையை வாங்கி தான் நான் பிழைக்கணும், இல்லை எனக்கு உழைப்பு இருக்குது, நான் உழைச்சிக்கிடுவேன், உனக்கெல்லாம் போய் சாப்பாடு வாங்கி தந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். வீட்டுக்கு வந்து முத்து வந்து அவர் போட்டிருந்த செருப்பு கழட்டி மீனா கையில் கொடுத்துட்டு, என்ன அடி மீனா அடி மீனான்னு சொல்லிட்டு செருப்பால் அடி அப்படின்னு தான் சொல்லிட்டு அடிக்க சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து மனோஜ் வந்து கடையை எழுதி வாங்கியிருக்கேன்னு கேட்குறது வந்து முத்து வந்து மீனா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் அவர்கிட்ட செருப்பை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து, நீங்கள் என்ன ஃபஸ்ட் அடிங்க, செருப்பால் அடிங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அடிங்கன்னு சொல்லிட்டு அடிக்குப்பாங்க. மீனா வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி புத்தி தாங்க இருக்குது. என்ன தான் சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம மேலே பழிய போட பார்க்குறாங்க. அவங்க செஞ்ச தப்பு அவங்க உணரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, முத்து வந்து இனிமேல் யார் சாப்பிட்லனாலும் கவலையே படக்கூடாது, நம்ம 2 பேரும் நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மீனாவோட அம்மாவையும் தங்கச்சி எல்லாரையும் காமிப்பாங்க. மீனா வந்து வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து சத்யா வந்து மீனா கிட்ட, ரோகிணி வந்து நான் வேறு சில இடத்துலையும் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லும்போது, எங்கே பார்த்தேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் சிட்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, அதை நான் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. மீனா வந்து சும்மா சொல்லாத, உண்மை சொல்லு அப்படிங்கும்போது, நான் உண்மையில சொல்கிறேன், சிட்டி கூட வந்ததை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குன்னு கேட்கும்போது, வட்டிக்கு பணம் வாங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து மீனாவோட அம்மா, அவங்க பணக்கார வீட்டு பொண்ணு, நான் அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளை வட்டிக்கெலாம் பணம் வாங்குது அப்படின்னு கேட்கும்போது, மீனா வந்து அவங்கள பற்றி என்னென்னு தெரியலம்மா, அவங்கள பற்றி ஒவ்வொரு உண்மையாக தெரிய வரும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவார். ரோகிணி வந்து கதவை திறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் பயந்து போய் ஓடி வந்து கதவை தட்டுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரோகிணி வந்து திறந்துட்டு, நான் அசந்து தூங்கிட்டேன், லேட்டாக தான் தூங்கினேன், அதனால் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயா வந்து மனோஜ் வந்து, நீ குளிச்சுட்டு சீக்கிரம் கடைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ரோகிணியை வெளியே வர சொல்லிட்டு மனோஜ் உள்ளே போய் ரெடியாக சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு வந்து ரோகிணி வந்து கூட எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சண்டை நடக்குது.